Hi, hello and welcome to School Students Corner. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th Standard History Unit 1 Outbreak of World War I and its Aftermath. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசன். ஸோ இதில் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகப்போர் நடந்துச்சு இல்லையா, உலகப்போர் 1. ஸோ வேர்ல்டு வாரோட ஃபர்ஸ்ட் பார்ட்டும், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆஃப்டர் மர்த், அதோட பின் விளைவுகள். ஆஃப்டர் மர்த் அப்படின்னா பின் விளைவுகள், இதெல்லாம் என்னன்றதை இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, in 1914 is a turning point in the world history. The political and social processes that began in 1789 culminated in the First World War that broke out in the year and decisively shaped the course of the 20th century. So here what they are saying is, in 1914ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அந்த டைமில் தான் இந்த வேர்ல்டு வார் அக்கர் ஆகிருக்கு. ஸோ இதுக்கான ஆரம்பம் ஏன் இந்த 1914ல் பர்டிகுலராக நடந்துச்சு அப்படின்னா, இதுக்கான ஆரம்பம் எப்பயே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1789லே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது லைக் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் ப்ராசஸ்லாம் வந்து அதோட உச்சக்கட்டத்தை வந்து அடையிற டைமாக இருந்துச்சு. வேர்ல்டு வாரோட உச்சக்கட்டத்தை அடைஞ்சு அது வெடிக்கிறதுக்கு காரணமாக இருந்ததே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் ப்ராசஸஸ் நடந்தது தான். ஸோ இந்த கல்மினேட்டட் அப்படின்னா உச்சம் அடைந்ததுன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ வேர்ல்டு வார் வந்து இவ்வளோ தூரம் பிளாஸ்ட் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து எங்களால் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1789லேருந்து ஸ்டார்ட் ஆன அந்த பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் ப்ராசஸஸ் தான். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அவுட் பிரேக்கால ஒரு எபிலிட்டியான ஒரு முடிவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கான சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20th centuryல, ஓகேவா? ஸோ 1914ல் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு நம்மளோட வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1789லேருந்தே பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் ப்ராசஸஸ் நிறைய கண்டினியூ பண்ண ஆரம்பித்ததோட உச்சக்கட்டமாக அந்த அடைந்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வார் ப்ரோக் அவுட் ஆகிறதுக்கும் ஒரு கரெக்டான ஒரு முடிவு, தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு 20th centuryல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேரால கொடுத்துருக்காங்க. Historians therefore call this as a long 19th century. This was the first industrial war that drew on the economic resources on the entire world. ஸோ இது வந்து ஒரு போராக நடந்ததுனால வந்து இந்த 19th centuryயை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லாங் 19th centuryன்னு சொல்கிறாங்க ஹிஸ்டோரியன்ஸை. ஸோ இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் வார்ஸ் வந்துச்சு, ஓகேவா? தொழிற்சாலைகளை ரிலேட்டடாக ஒரு வார் உருவாச்சு இந்த டைம் பீரியடில். ஸோ எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்த வேர்ல்டையுமே திருப்பி போடுற அளவுக்கு எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. ஏன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் வார் நடந்ததுனால நிறைய பேர் ஒர்க்குக்கு வந்திருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால. அண்ட் ஆல்சோ அஃபெக்டட் லார்ஜ் செக்ஷன்ஸ் ஆஃப் த சிவிலியன் பாப்புலேஷன். ஸோ இண்டஸ்ட்ரியலை மட்டும் இல்லாமல் பாப்புலேஷன் நார்மலாக சிட்டிசன்ஸையுமே வந்து அதை அஃபெக்ட் பண்ணுச்சு. த பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் த வேர்ல்டு வாஸ் ரீட்ரான். நம்மளோட வேர்ல்டு மேப் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், நார்மலாக இப்போ எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியும் இல்லையா. ஆனால் 19th centuryல என்ன பண்ணியிருக்காங்க, இன்னொரு தடவை அதை ரீட்ரா பண்ணது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக 3 மேஜர் எம்பையர்ஸ் லே ஷேட்டர்டு பை த எண்ட் ஆஃப் த வார். ஸோ ஷேட்டர்டுனா நொறுங்கியது, புரோக்கன் அவுட்டா. ஸோ இந்த வாரோட ரிசல்ட்டாக 3 மேஜர் எம்பையர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அரசு வந்து பிரிக்கப்பட்டது. இட் வாஸ் புரோக்கன் அவுட்டா. எந்தெந்த பிளேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த 3 எம்பையர் வந்து புரோக்கன் அவுட் ஆச்சு, ஷேட்டர்ட் ஆச்சுன்னு சொன்னோம் இல்லையா வாரோட எண்டில். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஜெர்மனி, தென் நெக்ஸ்ட்டு ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒட்டமன்ஸ் எம்பையர். இது 3 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக இருந்த எம்பையர்ஸ். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்டாச்சு, வாரோட எண்டில் வந்து ஷேட்டர்டான பிளேசஸ். ஏன்னா த பிக்கஸ்ட் அவுட்கம் ஆஃப் த வார் வாஸ் ரஷ்யன் ரெவல்யூஷன், ஓகேவா? இந்த வாரோட மெயின் அவுட்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் தான். ஸோ ரஷ்யா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும், ஓகே. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ யூனிக் ஈவெண்ட் ஆஸ் வெல் அஸ் த ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. இதுதான் வந்து முதல்ல நடந்த ஒரு வாராக இருக்குது, யூனிக்கான ஒரு வார்னு கூட சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ ஃபார் த
ஃபர்ஸ்ட் டைம் கண்ட்ரீஸ் ட்ரை டு பிரிங் அவுட் வேர்ல்டு பீஸ் த்ரூ த லீக் ஆஃப் நேஷன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சண்டை போட்டுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா லீக் ஆஃப் நேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலயமா உலக நாடுகள் எல்லாத்தையுமே வந்து மீட் பண்ண வைக்கலாம், கெட் டுகெதர் மாதிரி கொண்டு வரலாம். அது மூலயமா நம்ம என்ன பண்ண முடியும், இதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வேர்ல்டு வாருக்கான ஒரு எண்டை கொடுப்பாங்க. ஸோ இந்த லெசனில் நம்ம வந்து இந்த வேர்ல்டு வார் வந்து எப்படி வந்து பிளாஸ்ட் அவுட் ஆச்சு, அதாவது அதோட பிளாஸ்ட் அவுட் எப்படி ஏற்பட்டுச்சு, அதோட பின்விளைவுகள்லாம் என்ன, தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யன் ரெவல்யூஷனோட ஃபார்மேஷன் எப்படி ஆரம்பிச்சிச்சு, தென் இன்டர்நேஷ்னல் பீஸ் ஆர்கனைசேஷன் எதுக்கு ஆரம்பித்தாங்க, லீக் ஆஃப் நேஷன் எதுக்கு கண்டக்ட் பண்ணாங்க, அதாவது உலக நாடுகள் சங்கம் எதுக்கு கண்டக்ட் பண்ணாங்க, அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த லெசனில் பார்ப்போம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இன்ட்ரொடக்ஷன் புரிஞ்சுருக்கோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 1.1 ஸ்க்ராம்பிள் ஃபார் காலனிஸ். ஸோ ஸ்க்ராம்பிள் அப்படின்னா என்ன, எப்படி வந்து ஒருத்தவங்களோட சப்போர்ட்டை பேஸ் பண்ணி கண்டினியூ பண்ணி அவங்க வந்து அதில் க்ரோ ஆகி போகிறாங்க அப்படின்ற மீனிங் தான் வந்து ஸ்க்ராம்பிள். தமிழில் சொல்லணும்னா பற்றி ஏற அப்படின்றது தான் ஸ்க்ராம்பிளோட மீனிங். ஸோ காலனிஸ் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து சர்வைவ் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்து காலனிஸ். ஸோ எப்படி வந்து மக்கள் அங்கே ஹவு தே கேம் அப் அப்படின்றது தான் வந்து இந்த கொடுத்துருப்பாங்க. தென் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ் ரேஸ் ஃபார் மார்க்கெட்ஸ். ஸோ த எய்ம் ஆஃப் கேபிட்டலிஸ்டிக் இண்டஸ்ட்ரி வாஸ் டு ப்ரொடியூஸ் மோர் அண்ட் மோர். கேபிட்டலிஸ்டிக்னா முதலீடு போட்டு வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு மெயின் ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா நிறையா அவங்க முதலீடு போட போட அவங்களுக்கு அவுட்கம் வரணுன்றது தான் அவங்களோட மெயின் எய்மாக இருந்துச்சு. த சர்ப்ளஸ் வெல்த் தஸ் ப்ரொடியூஸ்ட் was used to build more factories, railways, steamship and other such undertakings. ஸோ அவங்க வந்து அவங்களோட வெல்த் ஏற ஏற அவங்க வந்து இன்னும் அதிகமாக நிறைய ஃபேக்ட்ரிஸ் கட்ட ஆரம்பித்தாங்க, ரயில்வேஸ் கட்ட ஆரம்பித்தாங்க, ஸ்டீம் ஷிப்ஸ் அதாவது நீராவி கப்பல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கப்பல்லாம் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. நிறைய விஷயங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு வேணுமோ அதில் எல்லாத்துலேயுமே அவங்களோட ஈடுபாடை கொடுத்தாங்க அந்த அவங்களோட வெல்த்தால். Then transportation is the latter half of the 19th century facilitated the process of European expansion in Africa and other places. ஸோ நமக்கு தெரியும் யூரோப் எங்கே இருக்குது, ஆஃப்ரிக்கா எங்கே இருக்குன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கே தெரியும் மேலே இருக்கிற இந்த பார்ட்டை, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்ரிக்கா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பு. ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் ஸ்டார்ட் ஆனதுனால என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப் வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஆஃப்ரிக்காலேயும் அதோட எக்ஸ்பேன்ஷனை கொண்டுட்டு வந்துச்சு. இது ஆஃப்ரிக்கா காண்டினென்ட் அண்ட் இது யூரோப் இங்கே இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, அவங்க எக்ஸ்பேன்ஷனை கொண்டு வந்தாங்க. So the striking feature of 19th century was the Europe emerged as the dominant power while Asia and Africa was colonized and exploited. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா யூரோப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க, யூரோப் காண்டினென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அதனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காலேருந்தும் தென் நெக்ஸ்ட்டு ஏஷியாவிலேருந்தும் இருக்கிற பவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா it was colonized by Europe. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஏஷியன் காண்டினென்ட், இது யூரோப் காண்டினென்ட், ஆஃப்ரிக்கா. இது ரெண்டுத்தையுமே வந்து இந்த யூரோப் என்ன பண்ணி வச்சுட்டாங்க, அவங்களோட வசப்படுத்தி வச்சுட்டு அவங்க டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்களோட பவரை. ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இவங்களோட இடம் எல்லாத்தையுமே மக்கள் வசிக்கிற இடத்த எல்லாமே வந்து யூரோப் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க டாமினேட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ அவங்க டாமினேட் பண்ண ஆரம்பித்ததுனால நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியாவில் இருக்கிறதையும் ஆஃப்ரிக்காவில் இருக்கிறதையும் அவங்க பயன்படுத்திக்க ஆரம்பித்தாங்க. தட் இஸ் மீன் பை எக்ஸ்ப்ளாய்டட். ஓகேவா? ஸோ வித்தின் யூரோப் இங்கிலாந்து ஹெல்ட் அ ப்ரீஎமினன்ட் பொசிஷன் அஸ் த வேர்ல்டு வார் லீடர் ஆஃப் த கேபிட்டலிசம். ஓகேவா? ஸோ இங்கிலாந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா யூரோப்போட ஜாயின் பண்ணி அவங்க ஒரு முன்னோடியான பொசிஷனை வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனை வந்து அவங்க கொண்டு வந்துக்கிட்டாங்க இந்த கேபிட்டலிசமில். ஓகேவா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து யூகே. ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த இங்கிலாந்து இருக்குது, இது வந்து யூரோப் காண்டினென்ட். ஸோ இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா தே ஜாயின்டு டுகெதர் அண்ட் அவங்க கேபிட்டலிசமில் வந்து அவங்களோட பவரை வந்து அவங்க அதிகமாக ரைஸ் பண்ணி காமிச்சுக்கிட்டாங்க. அதாவது முதலீடு போட்டு முதலாளியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற பொசிஷனில் அவங்க வந்து இது பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அண்ட் எவர் க்ரோயிங் டிமாண்ட் ஃபார் மார்க்கெட்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் மேட் த கேபிட்டலிஸ்ட் பவர் ரேஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் ஃபார் எக்ஸ்பேண்டிங் தேர் எம்பையர் ஃபார்
எக்ஸ்ப்ளாய்டேஷன். அவங்களோட தேவைக்காக இந்த 2 கண்ட்ரீஸும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட தேவைக்கு பூர்த்தி பண்ணுறதுக்கு எங்கெல்லாம் கிடைக்குமோ மற்றவங்களோட ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே, ரா மெட்டீரியல்ஸு எல்லாத்தையுமே வந்து வாங்கணுன்றதுக்காகவே அவங்களோட பவரை வந்து அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு நம்மளோட நாடுகளை என்ன பண்ணிக்கிட்டாங்க, அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்மளோட ரிசோர்ஸஸை வந்து ரா மெட்டீரியலாகவும் அதாகவும் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ராம்பிள் ஃபார் காலனிஸோட ஸ்டார்டிங் பார்ட்டு. தென் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆஃப் மோனோபாலி கேபிட்டலிசம். மோனோபாலி அப்படின்னா முன்னுரிமையாக கொடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, அதை தான் வந்து நமக்கு மோனோபாலின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃப்டர் 1870க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா த அலைன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபினான்ஸ் சீக்கிங் ப்ராஃபிட்ஸ் இன் மார்க்கெட் ஃபார் குட்ஸ் அண்ட் கேபிட்டல் விச் வாஸ் அன் எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் imperialism became evident in the later half of the 19th century. The old ideas of free trade collapsed. There were trust in the USA and the cartels in Germany. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1870க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சுக்கிறது, இண்டஸ்ட்ரீஸில் கூட்டணி வச்சுக்கிறது வந்து அதிகமாக ஃபேமஸ் ஆச்சு. அலைன்ஸ்னால் கூட்டணி. ஸோ அவங்க கூட்டணி வச்சுக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நம்ம இங்கே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா நம்ம கூட இன்னொரு ஷேர் பண்ணுறதுக்கு இன்னொரு ஷேர் பர்சன் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஃபினான்ஸ் வந்து சீக்கிங் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து நல்லாவே ஏறிச்சு, அவங்களுக்கு குட்ஸ் எல்லாமே நிறையா கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவங்க வந்து நல்லாவே க்ரோ ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க க்ரோத் வந்து எதை காமிக்குதுன்னா இம்பீரியலிசம். அதாவது அவங்க எவ்வளோ தூரம் அவங்களோட ஆட்சியை இது பண்ணி ஏகாதிபதின்னு சொல்லுவாங்க, அதாவது பெரிய அரசியல் அமைப்பு அவங்க கொண்டு வந்ததுக்கான இதை வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் எக்கனாமிக் பேக்ரவுண்டே வந்து நமக்கு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ மீதி பாதி 19th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு ஐடியாஸ் ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் கொலாப்ஸ். அதாவது ட்ரேடிங் பண்ணிக்கும் போது வந்து நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டில் பண்ணிகிட்டு இருந்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு அதில் சில குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. ஸோ தே வேர் ட்ரஸ்ட் இன் த USA அண்ட் கார்டல்ஸ் இன் ஜெர்மனி. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க யாரை நம்பினாங்கன்னா USAவை பிலீவ் பண்ணாங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து என்ன கூட்டணி வச்சுக்கிட்டாங்க ஜெர்மனி கூட. கார்டல்ஸ்னால் கூட்டமைப்பு தான். ஸோ கூட்டமைப்புக்கு அக்ரிமெண்ட் போட்டாச்சு. ஸோ அப்போ USAவும் ஜெர்மனியும் என்ன பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாச்சு. ஜெர்மனி வந்து யூரோப் காண்டினென்ட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த கண்ட்ரி, USA பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கண்ட்ரி. ஸோ இந்த 2 காண்டினென்ட்குள்ளேயும் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, தே ஹேட் புட் அன் அக்ரிமெண்ட்டா. ஓகே. ஸோ த ட்ரஸ்ட் இஸ் அன் industrial organization engaged in the production or distribution of any commodities. ஸோ இங்கே நம்ம ட்ரஸ்ட்டுன்னு சொன்னோம்ல, தே வேர் ட்ரஸ்ட் இன் த USA அண்ட் கார்டல்ஸ் இன் ஜெர்மனின்னு சொன்னோம் இல்லையா. ட்ரஸ்ட்டு என்னென்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது தொழிற்சாலை நடத்துகிறாங்க இல்லையா, அதில் வர ப்ரொடக்ஷனு அது எப்படி அவங்க மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க அந்த பொருளை, கமோடிட்டிஸ்னால் குட்ஸு. ஸோ இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வித் பொசஸ் அடிக்வேட் கண்ட்ரோல் ஓவர் த சப்ளை அண்ட் ப்ரைஸ் ஆஃப் த கமோடிட்டிஸ் டு இட்ஸ் ஓன் அட்வான்டேஜ். அதோட அவங்களோட ப்ளஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அதுக்கான ப்ரைஸ் என்ன பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டு தான் இந்த ஜெர்மனியும் USAவும் என்ன பண்ணிக்கிட்டாங்க, ட்ரேடில் சைன் பண்ணிக்கிட்டாங்க. தென் நெக்ஸ்ட் இம்பீரியலிசம் அண்ட் இட்ஸ் எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இம்பீரியலிசம் வந்து இவங்களோட அக்ரிமெண்ட் மூலயமா இவங்க நடத்தின அந்த அவங்களோட எக்கனாமிக் க்ரோத் மூலயமா தெரிஞ்சிச்சுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதோட எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசம் இன்எவிட்டபிளி லெட் டு இம்பீரியலிசம். ஸோ எப்போ வந்து ஒருத்தவங்க வந்து அவங்களோட முதலீடை இது பண்ணி அவங்க ஒரு பணக்காரங்களாக அவங்க வந்து காமிக்கிறாங்களா, அதே தான் இம்பீரியலிசமுக்கும் ஒரு ரீசன். அப்படி வர்றது தான் இந்த இம்பீரியலிசம். அப்போ பணம் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக அவங்கள என்னவா காமிச்சுப்பாங்க, பெரிய அரசனாக காமிச்சுப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து அந்த இம்பீரியலிசம். அக்கார்டிங் டு லெனின்ன்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பீரியலிசம் இஸ் த ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம். எப்போ ஒருத்தவங்க வந்து தன்னை தானே வந்து ஒரு பெரிய அரசியல் அமைப்பில் அவங்கள அதிகமாக கர்வத்தோடு காமிச்சுக்கிறாங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இடத்துல வந்து கேபிட்டலிசம் தலையோங்கி நிற்குது. அதாவது முதலீடு செய்கிற அந்த முதலாளிங்களோட தலை வந்து ஓங்கி நிற்குதுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ பிசைட் பீயிங் அ மார்க்கெட் ஃபார் சர்ப்ளஸ் குட்ஸ் காலனி சர்வ் அனதர் பர்பஸ். ஸோ நிறைய குட்ஸ் வந்து அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ குட்ஸ் வர்றதுக்கு பின்னாடி காரணமாக இருக்கவங்க யாருன்னா அந்த காலனியில் இருந்த அந்த மக்கள்ஸ் தான்.
ஓகேவா? அந்த மக்கள்கள் தான் வந்து என்ன பண்ணாங்க, பீப்புள் தான் வந்து அவ்வளவும் பண்ணவங்க. ஓகேவா? ஸோ இம்பீரியலிசம் வாஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் காலனிஸ், இட் பிகேம் அ டோட்டல் சிஸ்டம், த லாஜிக் ஆஃப் விச் வாஸ் டோட்டல் மிலிட்ரைசேஷன் அண்ட் டோட்டல் வார். ஸோ இந்த இம்பீரியலிசமால் அங்கே இருக்கிற மக்கள் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட அடிமை மாதிரி வச்சுக்கிட்டாங்க. ஸோ இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சின்ன மிலிட்ரியே வந்து அந்த மக்கள்கிட்ட நடத்துகிற மாதிரியான ஒரு கொடுங்கோல் ஆட்சி மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்க. இதுதான் வந்து வார் உருவாக்குறதுக்கு மெயின் ரீசனாக இருந்துச்சு. தென் ரிவால்ரி ஆஃப் கிரேட் பவர்ஸ். ஸோ ரிவால்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இருக்கிறவங்களோட அந்த பீப்புளோட அந்த கண்ட்ரீஸோட போட்டி தான் ரிவால்ரி ஆஃப் கிரேட் பவர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூரோப் கொடுத்துருக்காங்க. இன் 19th century யூரோப் பவர் ஹேஸ் காலனைஸ்ட் மெனி அதர் கண்ட்ரீஸ். நிறைய இடங்களை வந்து யூரோப் பிடிச்சிட்டாங்க. 1880 பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஏஷியன் கண்ட்ரீஸ் வேர் காலனைஸ்டு பை யூரோப். நிறைய கண்ட்ரீஸை ஏஷியாவில் இருக்க கண்ட்ரீஸ் என்ன பண்ணிட்டாங்க, யூரோப்பை கேப்சர் பண்ணிட்டாங்க. ஒன்லி ஆஃப்ரிக்காவை விட்டு வச்சுருந்தாங்க. அதாவது 1880s ஆஃப்ரிக்காவை கொஞ்சம் விட்டு வச்சுருந்தாங்க. ஆக்குபேஷன், டிவிஷன், காலனைசேஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கா டுக் பிளேஸ் ஃப்ரம் 1881. அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து 1914, அதாவது இந்த வேர்ல்டு வார் நடக்க ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அது வரைக்கும் எல்லா பிளேசஸ்லேயும் ஆஃப்ரிக்காவில் வந்து அவங்களோட வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், அவங்களோட மக்களோட இது வந்து பிரிஞ்சு டிவிஷன்ஸ் பிரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து இவங்களோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. 1970 இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, பெல்ஜியம், இட்டாலி, ஜெர்மனி எல்லாம் ஒன்றா ஜாயின் ஆகிட்டு என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஸ்டார்டட் டு ஜாயின்ட் இன் த ஸ்க்ராம்பிள் ஃபார் காலனிஸ். இந்த காலனிஸை வந்து பிரிச்சுக்கிறதுக்கு இந்த இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, பெல்ஜியம், இட்டாலி, ஜெர்மனி எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. ஓகேவா? இதெல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். ஓகேவா? இந்த இங்கிலாண்டை தவிர்த்து மற்றது எல்லாமே கன்சர்ன்டர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். ஸோ இவங்க எல்லாமே எதுக்கு கை கொடுத்தாங்க, இவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து போட்டி போட்டு எப்படியாவது வந்து அந்தந்த காலனிஸை கேப்சர் பண்ணிக்கணும்னு ஆரம்பித்தாங்க. ஸோ கிளாஷஸ் அமங் த கிரேட் பவர்ஸ். ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சொல்லிட்டோம், இவங்க எல்லாமே போட்டி போடுறதே வந்து ஏஷியாலேயும் ஆஃப்ரிக்காலேயும் அவங்க கேப்சர் பண்ணி வச்சுருக்கிற பவரை இவங்களும் அந்த காலனைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தான். ஸோ அதனால் என்ன ஆக ஆரம்பிக்குது, கண்டிப்பாக அந்த கிரேட் பவர்ஸ்குள்ளே பிரச்சனை ஏற்படும். ஸோ என்ன கிளாஷஸ் ஏற்படுச்சுன்னா, டிஸ்பைட்ஸ் த லீட் இந்த இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் த வாஸ்ட் எம்பையர், இங்கிலாந்து வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ அவங்களுக்குன்னு கொடுத்ததில் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தில் எதுலேயுமே வந்து இங்கிலாண்டுக்கு என்ன ஆகலை, கிரேட் பிரிட்டன், யூகே இருக்கு இல்லையா, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ இங்கிலாந்து வாஸ் இன் த காம்படிஷன் வித் ஜெர்மனி அண்ட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, ஜெர்மனி ஆட்டோமேட்டிக்காக வந்து யூரோப்பியன் காண்டினென்ட்டில் இருக்கிற கண்ட்ரீஸ் கூட போட்டி போட ஆரம்பிச்சிருச்சு. இங்கிலாந்து, ஓகேவா, ஜெர்மனி கூடயும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கூடயும் போட்டி போட ஆரம்பிச்சிருச்சு. விச் ஆர் ப்ரொடியூசிங் சீப்பர் மேனுஃபேக்சர் குட்ஸ் அண்ட் தஸ் கேப்சர்ட் இங்கிலாண்ட்ஸ் மார்க்கெட்டை. ஸோ அவங்கள விடவும் நிறைய குட்ஸை தயாரித்து எல்லாத்தையும் கம்மி விலைக்கு விற்று இவங்கள விட அந்த இதில் மார்க்கெட்டில் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, இங்கிலாண்டு நல்ல பொசிஷனுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நேஷனல் ரிவால்ரி லெட்ஸ் டு ஃப்ரீக்வெண்ட் கிளாஷஸ் பிட்வீன் த கிரேட் in ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா அண்ட் யூரோப். ஸோ தொடர்ந்து ஏஷியா, ஆஃப்ரிக்கா, யூரோப்பில் தொடர்ந்து போட்டி நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, பெரிய ஒரு பிரச்சனையே, போட்டியே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. தென் ரைஸ் ஆஃப் ஜப்பான். ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் டியூரிங் த பீரியட் மெய்ஜி ஏரான்னு சொல்லுவாங்க, 1867 to 1912, இமிட்டேட்டிங் வெஸ்டர்ன் நேஷன் ஹேவ் பிகம் தேர் ஈக்குவல் இன் மெனி ரெஸ்பெக்ட்ஸ். Though the outlook of the rulers still remained feudal, Japan took to Western education and missionaries. With the modern army and navy, Japan had emerged as an advanced and industrial power. Okay, so in 1894, she forced a war on China. The crushing defeat of China by Little Japan in the Sino-Japanese War 1894 to 1950 surprised the world. Despite the warming of the three great powers, Russia, Germany and France, Japan annexed the Liaotong Peninsula with Port Arthur. By this action, Japan proved that it was the strongest nation of the ஈஸ்ட் ஏஷியா. ஸோ ஜப்பான் எப்படி வந்து அவங்கள தன்னைத்தானே வந்து பெரிய லெவலில் காமிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் வந்து ஏஷியாவில் இருக்குது இல்லையா, ஸோ அப்போ அந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா மெய்ஜி ஏரா, அது வந்து 1867 to 1912 வரைக்கும் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அங்கே ஈக்குவலான இதுதான் வந்து இருந்துச்சு வெஸ்டர்ன் பார்ட்டில். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூடல் லாட்ஸ்னால் நிலப்பிரபுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான இதில் தான் வந்து ரூலர் தான் இருந்தாங்க. ஜப்பான் வந்து நார்மலாக அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், அவங்களோட மிஷினரி ஒர்க்ஸாக இருக்கட்டும், அவங்க இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், நேவியாக இருக்கட்டும்,
எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இவங்க அட்வான்ஸ்டை பார்த்து சைனா பிடிக்காம 1894 வந்து சைனாக்கும் அவங்களுக்கும் மோதல் ஏற்பட்டுச்சு. ஸோ அப்போ அவங்க அதோட காசாக பார்த்தீங்கன்னா சீனோ ஜப்பானீஸ் அப்படின்ட்டு வார் ஒன்று உருவாச்சு 1894 95. அந்த வாரில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து சைனாவை தோக்கடிச்சிருச்சு. ஸோ சின்னோண்டு பிளேஸாக இருக்கிற இந்த ஜப்பான் இவ்வளோ பெரிய சைனாவை வந்து என்ன பண்ணிடுச்சு, தோக்கடிச்சிருச்சுன்னொன்னே இது வந்து ஒரு பெரிய வார்னிங்காக இருந்துச்சு மற்ற பவருக்கு. ஏன்னா மற்ற இந்த ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லார்ட்டையும் போட்டி போட்டு அவங்களோட நாட்டை கேப்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, காலனைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. அப்படி இருக்கும் போது இந்த ஜப்பான் வந்து சைனாவே தோக்கடிச்சிருச்சுன்ட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த 3 பவர் கண்ட்ரீஸ்க்கும். ஸோ ஜப்பான் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் பீரியட்லேயே இதுதான் பார்த்தீங்கன்னா போர்ட் ஆர்த்தூர், இதுதான் அதே தான் இங்கே தான் வந்து இந்த லியான்டாங் பெனின்சுலா இருக்குது. இதை தான் வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஜப்பான் வந்து அவங்களோட பக்கம் கொண்டு வந்து அவங்களோட ஸ்ட்ராங் நேஷன் ஈஸ்ட் ஏஷியாலேயே வந்து பார்த்திங்கன்னா இதான் ஈஸ்டர்ன் பார்ட் இல்லையா, ஏஷியாவோட ஈஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா ஜப்பான் வந்து நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன்ன்றதை ப்ரூவ் பண்ணுச்சு. ஓகேவா? இங்கே இருக்குது சைனா. ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஹவவர் இன் வியூ ஆஃப் ப்ரெஷர் மவுண்டட் பை யூரோப்பியன் பவர் சூன் கேவ் அப் இட்ஸ் கிளைம் ஓவர் போர்ட் ஆர்த்தூர். ஸோ தொடர்ந்து யூரோப்பியன் பவர் அவங்களும் ஒன் ஆஃப் த கிரேட் பவர் இல்லையா, அவங்க வந்து தொடர்ந்து இவங்களை டார்ச்சல் பண்ண என்ன பண்ணிடுச்சு, ஒரு கட்டத்தில் போர்ட் ஆர்த்தூரை வந்து கை விட்டுடுச்சு, கேவ் அப் அந்த யூரோப்பியன் பவர்க்கே கொடுத்துருச்சு. இதை வந்து ரஷ்யா அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அதோட பெரிய ஆர்மியை வந்து மஞ்சூரியாவுக்கு அனுப்புச்சு. ஓகேவா? இதுதான் வந்து மஞ்சூரியா. ஓகேவா? நமக்கு தெரியும் இதுக்கு மேலே தான் ரஷ்யா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மஞ்சூரியாவுக்கு அதோட பவரை வந்து என்ன பண்ணுச்சு, ரஷ்யா அனுப்பிச்சிச்சு. ஸோ ஜப்பான் என்டர்ட் இன்டு த அலையன்ஸ் வித் இங்கிலாந்து இன் 1902. ஓகே, அண்ட் டிமாண்டட் த ரஷ்யா வித்ட்ராவல் ட்ரூப்ஸ் ஃப்ரம் மஞ்சூரியா. ஸோ இதனால் என்ன பண்ணிச்சுன்னா ஜப்பான் இங்கிலாந்து கூட கூட்டணி வச்சுக்கிச்சு. ஓகேவா? 1902 இங்கிலாந்து கூட கூட்டணி வச்சுக்கிட்டு ரஷ்யா வந்து மஞ்சூரியாவில் அவங்களோட கூட்டத்தோடு இருக்காங்க, அதனால் அவங்கள வந்து என்ன பண்ணணும், அங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட் வச்சு இங்கிலாந்து கூட கூட்டணி வச்சுக்கிச்சு. ஓகேவா? ஸோ அந்த டிமாண்டட் தட் ரஷ்யா வித்ட்ரா த ட்ரூப்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதாவது அவங்க அந்த ட்ரூப்போடு அந்த மஞ்சூரியாவை விட்டு அவங்க என்ன பண்ணணும், ரஷ்யா போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கிலாந்து கூட கூட்டணி வச்சுச்சு. ரஷ்யா அண்டர் எஸ்டிமேட்டட் ஜப்பான். அது என்ன பண்ணிக்கிச்சு, ஜப்பான் சின்ன நாடு தானே, அதை பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த 1994 த வார் பிகான் பிட்வீன் த 2 countries, ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் ரஷ்யோ ஜப்பானீஸ் வார் அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு 1904. ஃபஸ்ட்டு 1894 95 சீனோ ஜப்பானீஸ் வார் நடந்துச்சு. 1904 வந்து ரஷ்யோ ஜப்பானீஸ் வார் நடந்துச்சு. ஸோ அதே மாதிரியே ஜப்பான் டிஃபீட் பண்ணிடுச்சு ரஷ்யாவை அண்ட் காட் பேக் த ஆர்த்தூர். மறுபடியுமே என்ன பண்ணிடுச்சு, போர்ட் ஆர்த்தூரை ரஷ்யாவை தோக்கடிச்சு வாங்கிடுச்சு. ஆஃப்டர் திஸ் வார் ஜப்பான் என்டையர் த சர்க்கிள் ஆஃப் த கிரேட் பவர். ஸோ இந்த மாதிரி நான் ரஷ்யாவை தோக்கடிச்சு இந்த கிரேட் பவராக இருக்கிற இந்த இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், ஜெர்மனி இருக்கு இல்லையா, இவங்க கூட ஒன் ஆஃப் த கூட்டணியாக வந்து இந்த ஜப்பான் சேர்ந்துருச்சு. இப்படி தான் ஜப்பான் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சுப்ரீமசியை காமிச்சிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமசி ஆஃப் ஜப்பான். ஸோ ஆஃப்டர் 1905 ஜப்பான் வந்து அதோட கண்ட்ரோலை கொரியாவில் எடுத்துக்கிச்சு. நிறைய ஃபாரின் பாலிசிக்கு அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. த அசாசினேஷன் ஆஃப் த ப்ராமினன்ட் ஜப்பானீஸ் டிப்ளமோட்டிக் ப்ரொவைடட் த எக்ஸ்கியூஸ் இன் 1910 ஃபார் ஜாப்பனீஸ் அனெக்சேஷன் ஆஃப் கொரியா. ஸோ நிறையா அவங்க வந்து ராஜதந்திரம், நரித்தந்திரம்லாம் வந்து டிப்ளமசின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணி கொரியாவை வந்து அதோட அனெக்சேஷனுக்கு 1910 கொண்டு வந்துருச்சு. The confusion in China following the downfall of the Manchu dynasty in 1912 provided Japan an opportunity for further expansion. ஸோ மஞ்சு டைனசிட்டி அவங்களோட வம்சாவழியில் அவங்களோட டவுன்ஃபால் ஏற்பட்டதுனால அவங்களோட பவர் குறைய ஆரம்பித்ததுனால 1912 ஜப்பானுக்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க அவங்களோட ஜப்பானீஸை வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அப்போ ஜப்பானில் அவங்க எக்ஸ்பேன்ஷன் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி இது பண்ணப்போ ஜப்பான் சில டிமாண்ட்லாம் வச்சுச்சு. ஓகேவா? ஸோ என்ன டிமாண்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் டிமாண்டட் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெர்மனி ரைட்ஸ் இன் ஷாங்டங் டு ஜப்பான் அண்ட் த ரெகக்னைசேஷன் ஆஃப் ஜாப்பனீஸ் ஹோல்ட் ஓவர்
மஞ்சூரியா. ஸோ ஜெர்மனி வந்து இங்கே உங்களுக்கு ஷங்டாங்கில் கொடுத்துருக்குற அந்த உரிமையை வந்து எங்களுக்கு நீங்கள் மாற்றி கொடுத்துடணும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மஞ்சூரியாவை நாங்கள் தான் வந்து என்ன பண்ணுவோம், மறுபடியும் ஹோல்ட் பண்ணி வச்சுப்போம் எங்களோட கண்ட்ரோலுக்கு அப்படின்னு சொல்லி. தி ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமசி அரோஸ் த ஹாஸ்டாலிட்டி ஆஃப் போத் சைனா அண்ட் த யூரோப்பியன் பவர்ஸ். இந்த அளவுக்கு இவங்க வந்து தந்திரமாக யோசித்து மறுபடியும் எல்லா இடத்தையுமே அவங்க கேப்சர் பண்ணுறதை பார்த்து மற்ற கண்ட்ரிஸ் ரொம்பவே வந்து வியந்து போனாங்க. ஓகேவா? ஸோ காலனைசேஷன் அண்ட் இட்ஸ் ஃபால் அவுட். ஸோ அவங்க வந்து கலோனைசேஷன், அதாவது அவங்க இடத்த பிடிக்க போய் அதில் என்ன ட்ராபேக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1876 பேர்லி 10% ஆஃப் ஆஃப்ரிக்கா வாஸ் அண்டர் யூரோப்பியன் ரூல். பாதிக்கு ஒரு 10% பிளேஸ் வந்து யூரோப்பியன் கண்ட்ரோலில் இருந்துச்சு. பை 1900 ப்ராக்டிக்கலி த ஹோல் ஆஃப் ஆஃப்ரிக்கா வாஸ் காலனைஸ்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1900 பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஆஃப்ரிக்கா அவங்களோட போயிடுச்சு. பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் பெல்ஜியம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தே ஹேட் டிவைடட் திஸ் கான்டினென்ட் வித்தின் தெம்செல்ஃப். இவங்கெல்லாம் வந்து கிரேட் பவர்ஸ் இல்லையா, அதனால் அவங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டாங்க, எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டாங்க. ஓகே, ஸோ லீவிங் அ ஃபியூ ஏரியா ஃபார் ஜெர்மனி அண்ட் இட்டாலி, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் ஜெர்மனி ஆல்சோ எஸ்டாப்ளிஷ் பியர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இன் சைனா. ஸோ எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் இடத்த பிரித்து கொடுத்தாங்க. அதே மாதிரி ஜெர்மனிக்கு இட்டாலிக்குமே கொடுத்தாங்க. ஸோ பிரிட்டன், ஃப்ரான்ஸு, ரஷ்யா, ஜெர்மனி இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்பியர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னால் ஒரு சர்க்கிள் மாதிரி இவங்க எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஸ்பியர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சைனாவுக்கு வந்துட்டாங்க. ஓகேவா? ஜப்பான் டுக் ஓவர் கொரியா அண்ட் டைவான். இது ரெண்டுத்தையுமே வந்து முன்னே நம்ம சொல்லியிருந்தோம், ஜப்பான் அரைஸ் ஆகும் போதே அந்த கொரியா பிளேஸ் எல்லாம் கேட்டுருச்சு அப்படின்னு. ஸோ அந்த பவரை வந்து ஜப்பான் எடுத்துக்கிச்சு. ஃப்ரான்ஸ் வந்து இண்டோ சைனாவை கான்குயர் பண்ணிக்கிட்டாங்க. யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க ஸ்பெயின்லேருந்து. அண்ட் பிரிட்டன் அண்ட் ரஷ்யா அக்ரி டு பார்ட்டிஷன் ஈரான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, பிரிட்டனும் ரஷ்யாவும் சேர்ந்து. ஸோ இந்த மாதிரி நம்மளோட இந்த ஏஷியன் கான்டினென்ட்டில் இருக்க பிளேசஸை வந்து ஓரளவுக்கு அவங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டாங்க, பிரிச்சுக்கிட்டாங்க. The first European attempt to carve out colonies in Africa resulted in bloody battles. ஸோ மொத்தமாக வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து இந்த ஆஃப்ரிக்காவை வந்து சுரண்டி எடுக்கணும்னு நினைக்கும் போது, அதாவது அவங்கள வந்து ரொம்ப எல்லாத்தையுமே அவங்க வசப்படுத்தணும்னு நினைக்கும் போது அப்போ தான் வந்து பெரிய போர் நடந்துச்சு. அங்கே நிறைய ரத்தம் சிதறப்பட்டுச்சு. அதனால தான் வந்து பிளட்டி பேட்டில்னு சொல்கிறாங்க. த ஃப்ரெஞ்ச் ஹேட் டு ஃபைட் அண்ட் லாங் அண்ட் பிட்டர் வாஸ் டு கான்குயர் அல்ஜீரியா அண்ட் செனிகல். இந்த ரெண்டு பிளேசஸையும் ஃப்ரெஞ்ச் என்ன பண்ணுச்சு, சண்டை போட்டு கேப்சர் பண்ணுச்சு. பிரிட்டிஷ் லாஸ்ட் த ஜூலஸ் இன் 1879 அண்ட் த Sandinese army in 1884. The Italian army suffered a devastating defeat at the hands of the Ethiopian army at Adowa 1896. ஸோ இந்த பிளேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அடுத்த பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா சூடனீஸ் ஆர்மின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த சூடன் பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, ஸோ அந்த ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சூடன். இங்கே தான் வந்து அவங்களோட ஆர்மி வந்து இருந்துச்சு. அதே மாதிரி இட்டாலியன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எத்தியோப்பியா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது எத்தோப்பியா. இந்த எத்தோப்பியன் ஆர்மி இங்கே இருக்குது. ஸோ இவங்கெல்லாமே சேர்ந்து, அதாவது இங்கே இருக்கிற இந்த சீகல், தென் நெக்ஸ்ட் அல்ஜீரியா, இந்த சூடன், எத்தோப்பியா, இந்த மாதிரியான பிளேசஸ் எல்லாத்தையுமே சேர்ந்து இவங்க எல்லாரையுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதனால் வந்து என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா நிறைய காலனைசேஷன் இஷ்யூஸ் ஏற்பட்டுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காஸ், கோர்ஸ் அண்ட் ரிசல்ட் ஆஃப் World War I பார்க்கலாம். ஸோ நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். 1.3 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் சப்போர்ட் அஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.